வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வோக்ஸ் ப்ராஸ்கர் அப்படின்ற டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்ஆர்விபி அப்படின்னு இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. எம்ஆர்ன்றது மெத்தைல் ரெட், விபின்றது வோக்ஸ் ப்ராஸ்கர். ஸோ இந்த எம்ஆர்விபி நம்ம குளுக்கோஸ் பாஸ்பேட் ப்ராத் இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த குளுக்கோஸ் பாஸ்பேட் ப்ராத்தில் ஆர்கானிசம் இனாக்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே இந்த விபி ரியேஜென்ட்டை அதில் போட்டு பார்ப்போம். அப்போ ரெட் கலர் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ், எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா டெஸ்ட் இஸ் நெகட்டிவ். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல் என்னன்றதை பார்ப்போம். ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நடக்கும்போது குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். அந்த பைருவிக் ஆசிட் ஒரு சில ஆர்கானிசம் அந்த பைருவிக் ஆசிடை அசிட்டாயினாக கன்வெர்ட் பண்ணும். அந்த அசிட்டாயின் எப்படி அந்த அசிட்டாயினை கண்டுபிடிக்கணும்னா இந்த விபி ரியேஜென்ட், அதாவது 5% ஆல்ஃபா நாஃப்தால் அண்ட் 40% பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதை நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது என்னென்னா இந்த அசிட்டாயின் டை அசிட்டைலாக கன்வெர்ட் ஆகும். இந்த டை அசிட்டைலோட கலர் ரெட் கலர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெட் கலர் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் விபி பாசிட்டிவ். அது ரெட் கலர் வரலன்னா அது விபி நெகட்டிவ். இது சிம்பிளாக எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கணுன்னா என்ட்ரோபாக்டீரியல்ஸ், அதில் அந்த ஆர்டரில் உங்களுக்கு நிறைய ட்ரைப் தெரியும். எஸ்செரிஷியே, சிட்ரோபாக்டீரியே, அந்த மாதிரி நிறைய லைனாக வரும். சால்மோனெல்லே, கிளெப்சியல்லே அந்த மாதிரி வரும். இதில் அந்த கிளெப்சியல்லே இருக்கு இல்லையா, அது மட்டும் வோக்ஸ் ப்ராஸ்கர் பாசிட்டிவாக வரும். மீதி இருக்க ட்ரைப் எல்லாமே, எக்ஸாம்பிள் எஸ்செரிஷியே, சால்மோனெல்லே, இந்த ட்ரைபில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வோக்ஸ் ப்ராஸ்கர் நெகட்டிவாக வரும். ஸோ வோக்ஸ் ப்ராஸ்கர் பாசிட்டிவ் கிளெப்சியல்லே ட்ரைபில் இருக்கிற கிளெப்சியல்லா, பான்டோயா, செரேஷியா, ஆஃப்னியா, இது எல்லாமே உங்களுக்கு வோக்ஸ் ப்ராஸ்கர் பாசிட்டிவாக வரும். அதை தவிர்த்து இருக்கிற மீதி எஸ்செரிஷியா கொலை, சால்மோனெல்லா, ஷிகெல்லா, இது எல்லாமே உங்களுக்கு வோக்ஸ் ப்ராஸ்கர் நெகட்டிவாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ரியாக்ஷன் பற்றி பார்ப்போம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இப்போ எம்பிபிஎஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.